ராகி மாவு ஒரு 1 1/2 டம்ளர் அளவுக்கு நான் இதில் வந்து எடுத்துருக்கேங்க. அதில் வந்து பெரிய வெங்காயம் நீள வாக்கில கட் பண்ணது சேர்த்திருக்கேன். இது கூடவே கருவேப்பிலைகள் நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு வரமிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் சேர்த்திக்கலாம். இது கூடவே பொட்டுக்கடலை ஒரு 2, 3 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ சூடான எண்ணெய் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்து இதில் வந்து சேர்த்திக்கலாம். இது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. வாணலி அடுப்பில் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடான உடனே இதை வந்து நம்ம பக்கோடாவாக அப்படியே உதுத்து விடணுங்க. சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் ஆப்ப சோடா, சமையல் சோடா எதுவுமே சேர்த்துலைங்க. இது வந்து நம்ம நல்லா வந்து மிதமான தீயில பொரித்து எடுத்த உடனேவே அது கூடவே கருவேப்பிலைகள் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக பொரித்து எடுத்து இது மேலே தூவிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், லுக்காக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சமையல் சோடா, ஆப்ப சோடா எதுவுமே சேர்த்தாமையே இது நல்லா மொறுமொறுப்பாக கரகரப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அப்படியே என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.